Number 2, f dot g சமம் g dot f எனில் k இன் மதிப்பை காண்க. First question f of x சமம் 3x plus 2 g of x சமம் 6x minus k. Second question f of x சமம் 2x minus k g of x சமம் 4x plus 5. கொஸ்டின்ல f dot g ங்கிறது g dot f க்கு சமம்னு கொடுத்துட்டு k வோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல f of x ங்கிறது 3x plus 2 னும் g of x ங்கிறது 6x minus k னும் கொடுத்துறாங்க. ரைட். இப்போ நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்த்தா வந்துரும். ஃபர்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்கணும்? f dot g கண்டுபிடிக்கணும். செகண்டா g dot f கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தேர்ட் ஸ்டெப்ல ரெண்டும் சமப்படுத்தணும். சமப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா k வோட வேல்யூ வந்துரும். சோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் f dot g தானே, அதை கண்டுபிடிங்க. f dot g ங்கும்போது f என்னது? ஃபர்ஸ்ட் 3x plus 2. அடுத்தது இப்போ டாட் போட்டுக்கோங்க. அப்ப g ங்கிறது என்னது? 6x minus k. சோ இந்த x அப்படிங்கிறதுக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே போய் இந்த x க்குள்ள போய் பத்னு விழுந்துருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எப்படி போடணும்? that is so 3 into 6x minus k plus 2 ன்னு போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. that is r1 18x minus 3k plus 2. இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கணும்? g dot f பார்க்கணும் தானே. சோ அத இங்க g dot f போட்டுக்கோங்க. that is equal to g என்னது? 6x minus k. அடுத்து டாட் போட்டுக்கோங்க. f என்னது? 3x plus 2. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? that is இந்த x க்கு பதிலாக இது பூராவுமே போயிட்டு எங்க விழுது? x க்குள்ள போய் பத்னு விழுந்துருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் தான். ரைட். இப்போ என்ன ஆகுது பாருங்க. so 6 into 3x plus 2 minus k. அப்ப எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. that is r1 18x plus r2 12 minus k. சோ நமக்கு g dot f f dot g கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? சோ ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? that is f dot g என்பது எதுக்கு சமமாக இருக்கிறது? g dot f க்கு சமமாக இருக்கிறது. அப்ப f dot g என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். that is 18x minus 3k plus 2. ஓகே, இது சமம் எதுக்கு? இதுக்கு சமம். இங்க இருக்கு இல்லையா? 18x plus 12 minus k. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. சோ 18x minus 3k plus 2 minus 18x இங்க வந்துச்சுன்னா minus 12. சோ plus k சமம் 0. இப்போ பாருங்க plus 18x க்கு minus 18x கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க k அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கு பாருங்க. இங்க -3 இருக்கு. அடுத்து இங்க +1 இருக்கு. +1 போட்டுக்கோங்க. அடுத்து +2 minus 12 சமம் 0. -3ல 1 போச்சுன்னா -2k. இப்போ -10 சமம் 0ன்னு வருது. அப்ப 2k அப்படியே வச்சுக்கோங்க. -2k வச்சுட்டு -10 அங்க போச்சுன்னா +10. அப்ப k சமம் என்னது? 10 ங்கில் -2. அப்ப O2 2 I2 10. that is equal to -5. அப்ப k வோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? -5 ன்னு கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். f dot g g dot f க்கு சமம்னா k என்னன்னு கேட்டாங்க. அடுத்து f of x வந்து 2x minus k கொடுத்தாங்க. g of x வந்து 4x plus 5 ன்னு கொடுத்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாப்பீங்க? f dot g பாத்துப்பீங்க. செகண்ட் g dot f பாப்பீங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டுமே சமம் படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா k வோட வேல்யூ கிடைச்சிரும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, எப்படி ப்ரோசீட் பண்ணுவீங்க? that is f dot g ஃபர்ஸ்ட் போடுங்க. f dot g ங்கிறது என்ன? that is f ஃபர்ஸ்ட் போடுங்க. that is 2x minus k. அடுத்து டாட் போட்டுக்கோங்க. இப்போ g போடுங்க. that is 4x plus 5. இப்போ என்ன ஆகும்? சோ இந்த x அப்படிங்கிற பதிலா இங்க ரைட் சைடுல இருக்கக்கூடிய இது பூராவே இந்த x க்குள்ள போய்டும். ஓகேவா? அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? that is 2 into 4x plus 5 minus k. that is equal to பெருக்கி போடுங்க. சோ 4 2 8x plus I2 10 minus k. இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? g dot f பார்க்கணும். that is equal to g என்னது? so 4x plus 5 டாட்க்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் x க்கு f க்கு பதிலா என்ன பண்ணனும்? 2x minus k போடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? சோ முன்ன சொன்னது போல x க்கு பதிலா என்ன ஆகும்? இங்க ரைட் சைடு இருக்கிற எல்லாமே போய் இந்த x குள்ள ஜம்ப் ஆகும். ஓகேவா? அப்ப என்ன எழுதுவீங்க? that is equal to 4 into 2x minus k plus 5. ஓகே, இப்போ பெருக்கி போடுங்க. 4 2 8x minus 4k plus 5. சோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்னது? கண்டிஷன் படி ரெண்டு சமம்னு சொல்லணும். இப்போ f dot g யும் g dot f ம் என்னது? சமம்னு கொடுத்திருக்காங்க கண்டிஷன். சோ f dot g என்ன கிடைச்சது? that is இது 8x plus 10 minus k. அடுத்து g dot f ங்கிறது என்னது? சோ இது கொடுத்திருந்தாங்க. that is 8x minus 4k plus 5. ஓகே, இப்போ எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. that is 8x plus 10 minus k minus 8x plus 4k minus 5 சமம் 0 ஆக்கிருங்க. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். plus 8x minus 8x கேன்சல் ஆயிடும். அப்புறம் 10ல 5 போச்சுன்னா 5 தெரியும். நெக்ஸ்ட் minus k 4k. இப்போ plus 4k ஒரு minus k னால 4ல 1k போச்சுன்னா 3k. அப்ப plus 3k. 3k plus 5 சமம் 0 ஆகுது. அப்ப என்ன எழுதலாம்? that is 3k plus 5 என்பது 0 க்கு சமம்னா இப்ப 5 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. -5 மாறிடும். இப்ப k ல 3 ஆனது பெருக்கல் இருக்கு. அப்ப நம்ம இத அந்த பக்கம் கொண்டு வச்சா வகுத்தலா மாறும். அப்ப k is equal to -5 ங்கில் 3. அப்ப k வோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? -5 ங்கில் 3.